ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவ் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த கிரீவ்ஸ் காட்டன் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை செக் பண்ணும்போது ரீசெண்டாக அதில் வந்து அப்டேட் என்னன்னா கிரீவ்ஸ் காட்டன் அந்த கம்பெனியில் கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டியை டீமர்ஜர் பண்ண போகிறாங்க தனியாக அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பார்த்தேன். ஸோ நான் அப்போ என்ன நினச்சேன்னா ஒருவேளை கிரீவ்ஸ் காட்டன் வந்து தனி இது கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படி ரெண்டு பார்ட்ஸாக இருக்குன்னு நினச்சேன். அதனால தான் நான் அவங்கள்ட்ட கிரீவ்ஸ் காட்டன் வந்து ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரியும் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணேன். ஸோ ராங் இன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கேன். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அது மிஸ்டேக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, குட் மார்னிங் ப்ரோ, இந்த நாட்கோ ஃபார்மா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு. ஸோ நாட்கோ ஃபார்மா நம்ம வந்து கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நாட்கோ ஃபார்மா ஒரு முக்கியமான ஸ்டாக் தான் ஃபார்மா செக்டரில். ரெட்டிஸும் இதுவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாட்கோ ஃபார்மாலாம் 850லேருந்தே ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுலேருந்தே கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நாட்கோ ஃபார்மா எல்லாமே. ஸோ ஓவரால்ட்டு நாட்கோ ஃபார்மா வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீப் லெவலில் தான் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை, பட் ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து 850லேருந்து இப்போ 1639 வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி வந்தாங்க. இப்போ 1400 அந்த ரேஞ்சிலே அப்படி நிற்குது. ஸோ ஸ்லோவாகவே ஆப்பர்ச்சுனிட்டியை நாட்கோ ஃபார்மாவில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் இது வந்து நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை 978 பை பண்ணேன், இப்போ செல் பண்ணிடலாமான்னு. ஏன்னா அன்னைக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் அவர் 978 வாங்கியிருந்தாருன்னா அந்த ட்ரெண்ட்லேருந்து 1000 தாண்டி போச்சு. கடைசியில் 990 சம்திங்கில் க்ளோஸ் ஆச்சு இண்டஸ்இண்ட் பேங்க் லாஸ்ட் மார்க்கெட்டில். ஸோ அது வந்து தவறான முடிவு தான். ஒரு ஷேருக்கு நீங்கள் 20 ரூபாலாம் லாபம் வச்சு பண்ணாதீங்க, செல் பண்ணாதீங்க. அது டேக்ஸ்லேயே சார்ஜஸ்லேயே அந்த ரூபாயெல்லாம் போயிடும், பெருசாக லாபம் உங்களுக்கு வராது. இண்டஸ்இண்ட் பேங்க் லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான பேங்க் தான். இப்போ கூட அது வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக தான் கிடைக்குது. இப்போ கூட அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் மெல்லாம் மீண்டு வராங்க. ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 970 வாங்கி 990 விற்கிறது, இந்த 20 ரூபா லார்ஜ் கேப்ல 20 ரூபா ப்ராஃபிட் பார்க்கறதுலாம் பண்ணாதீங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் எல்லாமே இது நீங்கள் 20 ரூபா லாபம் பார்க்கறதுனா ஒரு பென்னி ஸ்டாக்ஸை 20 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அது உங்களுக்கு லாபம். ஆனால் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கை 978 வாங்கி 995 விற்றீங்கன்னா அதில் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு லாபம் வராது. சார்ஜஸ் சில டேக்ஸ் அப்படி போனாலும் எல்லாமே போயிடும். ஸோ ஓவரால் இந்த தவிர பண்ணாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து நாளைக்கு ஸ்டாக் கீழே விழுந்துடும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் மேலே போகாது அப்படிலாம் கிடையாது. நாளைக்கு அடிச்சிங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படிங்கிற பட்சத்தில் அது டெஃபினட்டாக மேலே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் வாங்குங்க. கீழே விழுது பயமாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸஸ் வந்து எல்லாருமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பானிபூரி செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் வந்து 40 லட்சம் ஆயிருக்கு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸு. ஆக்சுவலி சம்பவம் என்னன்னு பார்க்கும்போது இவர் பானிபூரி செல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது ஜிஎஸ்டிக்கு ஒரு டேக்ஸ் ஸ்லாப் உண்டு. 20 லட்சம் நம்ம 20 லட்சம் டேர்ன் ஓவர் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது உண்டு, ரூல்ஸ் உண்டு. ஆனால் இவருக்கு என்ன நடந்திருக்குன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் வந்து இந்த ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறது, ஃபோன்பே கூகுள் பே, அதாவது ஒரு ஸ்கேன் கோட் இருக்கும், அந்த நம்ம ஃபோனில் மொபைல் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி அதில் பே பண்ணிடுவோம். அப்படி ஸ்கேன் பண்ணதில் கிட்டத்தட்ட 40 லட்சம் ஒர்த்து டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அக்கௌண்ட்டில் நடந்திருக்கு. ஸோ அந்த 40 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் நடந்ததுனால பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சி டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி மேபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 40 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இவர் பானிபூரி விற்று தான் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக ஒரு ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி விச் மீன்ஸ் பானிபூரி செல்லர் அவர் வந்து ஆக்சுவலி இப்போ அந்த ஐடி கம்பெனி நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ சேலரி கிடைக்காது. ஆனால் பானிபூரி விற்று இவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு. அவர் வந்து ரொம்பவே லக்கியஸ்ட் பர்சனாக தான் இருப்பார் இந்த வேர்ல்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் ஃபோக்கஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ், அது இல்லாமல் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சில ஸ்டாக்ஸு, நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் போனஸ் ஸ்ப்ளிட்டு அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அதெல்லாமே பார்க்கலாம். இதில் விடிஎம் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி விடிஎம் இந்த ஷேர் வந்து ஜனவரி 10 பார்த்தீங்கன்னா எக்ஸ்டேட்டு ஆக்சுவலி அவங்க வந்து 25 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜனவரி 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் காட்டன் யான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஜனவரி 8 பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்கோ குவாண்ட் ஃபின்டெக் ஜனவரி 8 போனஸ் இஷ்யூ 1:2 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 8. கேம்லின் ஃபைன் சயின்சஸ் ஸ்பெஷாலிட்டிக்கல் கெமிக்கல்ஸ் கம்பெனி, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 110 ரூபா பர் ஷேர் வச்சு ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜனவரி 8 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸு இவங்க ஜனவரி 10 ரெக்கார்ட் டேட் எதுக்குன்னு பார்க்கும்போது ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிறத 2 ரூபாய்ட்டு மாற்றுறாங்க. 5:1 அந்த ரேஷியோவில் ஸ்பிளிட் ரேஷியோ. ஏஏ ப்ளஸ் ட்ரேட் லிங்க் இந்த ஸ்டாக் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனவரி 8
இவங்களும் ஸ்டாக் ஸ்பிளிட் தான் 10:1 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஜாக்ஸ்னோபல் ஃபார்மசிட்டிகல்ஸ் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 8 ரெக்கார்ட் டேட் எதுக்குன்னு பார்க்கும்போது ஸ்டாக் ஸ்பிளிட் தான். 5 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாய்ட்டு மாற்றுறாங்க. ஜூலியன் அக்ரோடெக் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஜனவரி 8 ரெக்கார்ட் டேட். காம்தேனு அப்படிங்கிற ஒரு ஷேரு இவங்களும் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிறத 1 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜனவரி 8. நெக்ஸ்ட் ஐடிசி நாளைக்கு முக்கியமாட்டு ஃபோக்கஸில் மார்க்கெட்டில் இருக்க போகிறது ஐடிசி தான். ஏன்னா இவங்க அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ணுறதுக்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு தான். ஸோ ஐடிசி ஷேர் வந்து ஐ திங்க் 470 ஆர் சம்திங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 480 தான் இருக்கும். ஸோ நாளைக்கு டெஃபினட்டாக ஸ்டாக் ப்ரைஸ் கீழே உள்ள தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அதுலேருந்து டிமர்ஜ் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸ் இறங்க தான் செய்யும். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஐடிசியை வந்து வாங்குறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. அப்படி ஐடிசி இறங்கிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப மேலே போச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், இதுதான் என்னோட கருத்து. மேபி டவுன் ட்ரெண்ட் போக தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோக்கரேஜஸும் அதே வியூவை தான் சொல்கிறாங்க, டவுன் ட்ரெண்ட் போக தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் ஐடிசி ஹோட்டல்ஸ்லாம் 200 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் லிஸ்டிங் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே அந்த மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கு மேபி February வரைக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த என்சிஎல்டி ஆர்டர்லேருந்து 60 டேஸுக்குள்ளே அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி February பாதியில் தான் அது லிஸ்ட் ஆகும். ஸோ ஓவரால் இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்ஸ் அடுத்த வாரத்தில் நிறைய கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 36 கம்பெனிஸ் நெக்ஸ்ட் வீக்கில் ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. Q3 ஏர்னிங்ஸு இதில் முக்கியமாட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இருக்கிறாங்க, டிமார்ட் இருக்கிறாங்க, அப்படி சில கம்பெனிஸ் எல்லாமே இருக்கிறாங்க. முக்கியமாட்டு எனக்கு பட்டது டிசிஎஸ், டாடா எல்க்ஸி, IREDA இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 10 பிரைட்காம் குரூப்போட டிவிடெண்ட் இருக்குது. ஜனவரி 11 டிமார்ட்டோட டிவிடெண்ட் இருக்குது. சாரி டிவிடெண்டுங்கிற பாருங்கள் ரிசல்ட்ஸ், இதெல்லாமே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த டேட்ஸில் எல்லாமே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான டிசிஎஸும் டிமார்ட் தான் பேசு பொருளாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. டாடா எல்க்ஸியும் குவால்காமும் பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷனில் வராங்க. எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி வெஹிக்கிள் பேஸ்டு சாஃப்ட்வேரில் தான். வெஹிக்கிள்லாம் ஆஃப் ஹைவே வெஹிக்கிள்ஸு, பர்சனல் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த 3 வெஹிக்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பேஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் குவால்காமோ டாடா எல்க்ஸியும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் வராங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாடா எல்க்ஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். ஆக்சுவலி பெரிய பெரிய பேங்க் ஸ்டாக்ஸ், லார்ஜ் கேப் பேங்க் ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே சாட்டர்டே தான் கொடுத்தாங்க. சம் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃப்ரைடே ஈவினிங் கொடுத்தாங்க. ஸோ இதில் ஸ்மால் கேப் இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படி சில பேங்க்ஸோட பிஸ்னஸ் அப்டேட்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அந்த ஸ்டாக் ரியாக்டும் பண்ணிட்டாங்க. சவுத் இந்தியன் பேங்க் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க, சம் ஸ்டாக்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இதில் இன்னும் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்தது HDFC பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இவங்க உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே சாட்டர்டே சண்டே தான் அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இல்லை HDFC பேங்க் அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இதில் அவங்களோட அட்வான்சஸ் பார்க்கும்போது 0.9% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் 3% இயர் பேசிஸ்லையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. குவார்டர்லி ஆவரேஜ் கிராஸ் அட்வான்சஸ் 2.5% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த பேங்க் அசைன் பண்ண லோன்ஸ்ன்னு பார்க்கும்போது 216 பில்லியன்ஸ். ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணது 463 பில்லியன். ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக தான் வந்திருக்கு. செக்மெண்ட் வைஸ் லோன் வளர்ச்சி பார்க்கும்போது ரீட்டைல் லோன் growth வந்து 10% இயர் பேசிஸ்லையும், சிஆர்பி லோன்ஸ் அது வந்து 11.5% இயர் பேஸில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே கார்பரேட்டு ஹோல்சேல் லோன் இதெல்லாமே பார்க்கும்போது 10.3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே லோன் மிக்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 2.5%, இயர் பேசிஸில் 15.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி ஆவரேஜ் டெபாசிட் 4.2% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே காசா டெபாசிட் அண்ட் ரேஷியோ, அந்த காசா டெபாசிட்ஸ் 1.2% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு. இயர் பேசிஸில் 4.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆவரேஜ் காசா டெபாசிட் பார்க்கும்போது 1.1% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் வளர்ச்சி, 6% இயர் பேசிஸில் வளர்ச்சி. ஓவரால் டெபாசிட் அக்ரிசியேஷன் பார்க்கும்போது 635 பில்லியனாக இருக்குது. காசா ரேஷியோ 130 பேசிஸ் பாயிண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 34% இருக்குது. லோன் டு டெபாசிட் ரேஷியோ பார்க்கும்போது 158 பேசிஸ் பாயிண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ரீச் ஆயிருக்கு. 99.2% இருக்குது அவங்களோட கிராஸ் லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து HDFC பேங்க் போஸ்ட் பண்ண Q3 பிஸ்னஸ் அப்டேட்டு. நாளைக்கு மார்க்கெட்டில் இவங்களோட ஸ்டாக் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி LDR லோன் டு டெபாசிட் ரேஷியோ அது 100% கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு.
வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வந்து ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஏஷியன் மார்க்கெட்லேயே என்எஸ்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் வந்து ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. 1.67 lakh crore வந்து ஃபண்ட் ரைஸ் ஆயிருக்கு ஐபிஓ மூலமாட்டு. என்எஸ்சியில் கிட்டத்தட்ட 268 கம்பெனிஸ் வந்து பப்ளிக் இஷ்யூ மூலமாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி 268 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 90 கம்பெனிஸ் வந்து என்எஸ்சி மெயின் போர்டில் லிஸ்டான கம்பெனி, 178 கம்பெனிஸ் வந்து எஸ்எம்இல லிஸ்டடான கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐபிஓ அந்த கலண்டரில் ஒரு ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ஐபிஓ ஆக்சுவலி என்எஸ்சியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜப்பானோட எக்ஸ்சேஞ்சு, ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சைனாவோட ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐபிஓஸ் லிஸ்ட் ஆகிருக்கும். பட் நம்ம என்எஸ்சி தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருந்திருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து என்எஸ்சியில் ஐபிஓ லிஸ்டட் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யூனியன் பேங்க் அவங்களோட Q3 அப்டேட் சொல்கிறாங்க. ஸோ குளோபல் பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு சீக்வென்ஷியல் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். ஸோ இதில் பார்க்கும்போது டொமஸ்டிக் டெபாசிட் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 2.36% காலியாக இருக்குது. டோட்டல் பிஸ்னஸும் 0.24% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 4.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டோட்டல் டெபாசிட் 2.04% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. 3.76% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லெண்டர் கிராஸ் அட்வான்சஸ், குளோபல் கிராஸ் அட்வான்சஸ் பார்க்கும்போது 2.18% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் மேலே போயிருக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயே 5.93% மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட காசா டெபாசிட்ஸ் பார்க்கும்போது 0.23% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் 0.44% கீழே விழுந்திருக்கு. டொமஸ்டிக் அட்வான்சஸ் பார்க்கும்போது 2.06% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 5.33% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q3 பிஸ்னஸ் அப்டேட் நல்லாவே இல்லை. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் Q3 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு 10% வளர்ச்சி இருக்குது அட்வான்சஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. நான் பெர்ஃபார்மிங் அசட் ரேஷியோ 2.7% இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட போர்ட்ஃபோலியோ அட் ரிஸ்க் அது பார்க்கும்போது 5.4% இருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார் இவங்களுக்கு 45% வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட லெண்டிங் போர்ட்ஃபோலியோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ 13,663 கோடியாக இருக்குது எண்ட் ஆஃப் டிசம்பரில். சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 15,471 கோடியாக இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்கோட டெபாசிட் 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நாளைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க இந்த பிஸ்னஸ் அப்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.